ஹை கைஸ், வெல்கம் டு ஒரு நியூ vlog. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. என் கூட வேலை பார்த்தாரு ஒரு அண்ணன், அவரோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போகிறோம். அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. சரி பார்ப்போம், முடிஞ்சா வந்து எடுத்து இதுக்கு முன்னால் ஒரு vlog பார்த்துருப்பீங்க, அதில் கிளிக் பண்ண மாதிரி ஆட் பண்ணி விட்றேன். ஸோ வாங்க இப்போ வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த ஹெல்மெட்டில் அந்த மவுண்ட் மாட்டுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஓகே 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 கைஸ், கிளம்புவோம். வண்டி வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் கனெக்ட் ஆகாத மாதிரியே காட்டுது. சரி ஓகே, அங்கே முன்னால் வந்து அலர்ட் வந்துச்சு. ஓகே கிளம்புவோம். ஓகே டச்சு எடுக்காம இருந்தாச்சு. இதில் வந்து ஆனால் கொஞ்சம் பேஸ் இருக்கு இந்த மைக்கில், அதை மட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆனால் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஐ மீன் அந்த வாய்ஸ் நாய்ஸ் இல்லாமல் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி பேஸ் அடிக்குது. என்ன இப்படிதான் ஒரு நாள் போகும்போது பாப்பாங்க சொடக்கு தான் போடுச்சு. அந்த பாப்பா என்ன நினைச்சிருக்கான், என்னடா நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜோக்கர் கேமரா விட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி லெஃப்ட் சைடு நடக்க கூடாது இல்ல, ரைட் சைடு தான் நடந்து போகணும் ரோடு ரூல்ஸ் படி. ஏன்னா ரைட் சைட்ல இருந்து வரும்போது தான் ஆப்போசிட் ஆகும்போது வர வேண்டி தெரியும். இப்போ நான் லெஃப்ட் சைடு நடந்து போகும்போது லெஃப்ட் சைடு தெரியாது இல்ல. ஆமாங்க, இவ்வளோ நாள் எனக்கே மறந்து போச்சேன். என்னைக்கு தெரியுமா இது சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஆமா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ரோட் சேஃப்டில இருந்து ஒரு சார் இருந்தாரு. அவர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நானே வந்து லெஃப்ட் சைடு நடக்கும்போது சரி லெஃப்ட் சைடு போற பாதையில லெஃப்ட் சைடு தான் நடக்கணும் அப்படின்னு வந்து நானே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்ன வரைக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரைட் சைடு நடக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு வேற கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் கூத்தடிச்சாங்க. அப்ப நானும் சொல்லிட்டேன் லெஃப்ட் சைடு அப்படின்னு. மொத்தமா சொல்லியாச்சு லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 10 பேர் வந்து ரைட் சைடுன்னு சொல்லியிருப்பாங்களே. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடா அப்படின்னு ஒரு திட்டிட்டு ரைட் சைடு நடந்து போகணும். அப்பதான் ஆப்போசிட்ல வர வண்டி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ரோட்ல ஏற போறோம். ஆனா அங்க வந்து ரைஸ்லாம் பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலி இந்த திருக்கிட்டு ஓட்டுறதெல்லாம் பிடிக்காது. நம்ம ஒரு 80, 100 அவ்வளவுதான். அதுக்கு மேலே எனக்கும் வேகமா போறதுக்கே பிடிக்காது. நம்ம பைக் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம், அது ஜாலியா. நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த சில மீம்ஸ் தான் போடுவாங்க, என்னன்னா வந்து வீடு 15 கிலோமீட்டரு, ரைட் சைடு வந்து 15 கிலோமீட்டர், லெஃப்ட் சைடு 2 கிலோமீட்டர்னா ரைட் சைடு சுற்றி தான் போகும். அது எதுக்காகனா நம்ம பைக்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணணும் இருக்காடி. ஸோ வேகமா போய் வேஸ்ட் தானே. அதனால நான் 80 தான். 80 மேக்ஸிமம் 90, 100 மேக்ஸிமம் போகிறது கிடையாது. 80, 80 தான். நேரத்துக்கு பைக் போன விழாவும் பார்த்துருப்பீங்க, 50ல ஓட்டிருப்பேன். அந்த நாளும் இன்னைக்கு இல்லை. ஐயோ, இவங்க லெஃப்ட் நடந்து போறத பார்த்தா நம்ம கொண்டு விட்டுருவா மாதிரி தெரியல, அவங்க வந்து விழுந்துருவாங்க தான் போய் மாதிரி. அங்க பாத்தீங்கன்னா பழைய RS 9. ஆக்சுவலி அது என்ன கலர்னா ரெட்டு ஒயிட், ஃபுல்லா ரெட் இருக்கும், லைட்டா ஒயிட் இருக்கும். நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா ஒயிட் லைட்டா ஃபுல் பிளாக்ல வந்து ஒயிட் வரும் பார்த்துவாங்க. இது வந்து ஒயிட் வித் ப்ளூ, அது வந்து பிளாக் வித் ஒயிட் மாதிரி இருக்கும். அதாவது பிளாக் அதிகமா இருக்கும், ஒயிட் வந்து இந்த டேங்க்லயும் பேக்லயும் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கலாம் பார்த்தேன். ஆனா ப்ரொடெக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 கலர் தான், இந்த ப்ளூ வித் இந்த ஒயிட் வித் ப்ளூ, இன்னொன்று ஃபுல் பிளாக், இன்னொன்று ரெட் வித் பிளாக். நான் பிளாக் வித் ரெட் கேட்டேன், அது இல்லை.
இந்த வெயில் அடிச்சு பைக் டிராவல் பண்ணி எப்போ ஆஃபீஸ் ஸ்டாண்டு புதுசுல 5 மணிக்கு வருவேன். 5 மணிக்கு வரும்போது உண்டு. அதுக்கப்புறம் 3-4 மாசம் கழிச்சு ஃபுல்லா 6-6:30 தானே. அதனால இந்த மாதிரி சன்செட் ஆகிறத பார்க்கவே முடியாது. ரொம்ப நாள் வந்து இப்பதான் பாக்குறேன். டைம் 6 ஆக போதா? 6 தான் ஆக போதா? ஆமா 6க்கு வரேன்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான என்னன்னா வீடு எங்கன்னே தெரியாது. அதை வேற போய் கண்டுபிடிக்கணும். இனிமே எங்கேயும் டேனிக் இருக்காது. ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரு ஸ்ட்ரெச் நீட்டா அடிச்சானா என்னன்னா ரோடு தூக்கி தூக்கி போடும். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இங்க இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த இங்க இதுல நின்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணேன். நம்ம பையா இருக்கணும். பையா உள்ள வந்திருக்கான். என்ன பஸ் ரைட் சைடுக்கு நம்ம ஆட்கள் நம்ம கேமராவும் ஹெல்மெட்டை பார்த்துன்னு சைன். ஏய் பாட்டி நல்ல பிரியாணி, நல்ல சாப்பாடு, நல்ல வெளுத்து கிடையாது. இப்போ வீட்டுல வந்து யாராவது வண்டிய என்ன கார் இல்ல ஆட்டோல யாராவது டிராப் பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்துருக்கு. நல்ல சாப்பாடு. மதியம் வேற சாப்பிடவே இல்லையா? நல்ல சாப்பாடு. இனிமே நேர வீட்டுக்கு தான். ரயில் இதோட வீடியோ முடிச்சிடலாம். செம குளிர், வாயே திறக்க முடியல. இது வேற நல்லா சாப்பிட்டதுனால அது வேற பேச வர முடியலையா? செம குளிர் வேற. நான் இது ஹெல்மெட் நல்லா டைட்டா போட்டுருக்கிறதுனால குளிர் தெரியல. ஸ்லோவா போகும்போது குளிர் வருது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை பை, see you. மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை, see you.